ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுபாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாள் என்கிற ஒரு பெண் குழந்தை பாக்கியமில்லை. இதனால் பலவித நிந்தனையின் பாதையில் கடந்து செல்ல நேர்ந்தது. வருடங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கணவன் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அந்த வார்த்தை ஆறுதலை ஏற்படுத்த முடியவில்லை. மன அழுத்தம் ஒரு பக்கம். என்ன செய்வது? ஆலயத்திற்கு போய் அழுகிறாள். அப்பொழுது அங்கு ஆசாரியனாக இருந்த ஏலி அவள் குடித்து வெறித்திருக்கிறான்னு சொல்லி தவறாக பேசிவிடுகிறார். என்னமா எவ்வளவு நாள் குடிச்சிட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அது இன்னுமாய் அதிகமாய் உடைத்து விடுகிறது. அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை சொல்கிறான், மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் குடித்து வெறிக்கிறவள் அல்ல. என் இருதயத்தில் அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனை, எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல கொட்டிட்டேன் அப்படிங்கிறாப்ல. எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல நாம் கொட்டி விடுகிற அல்லது வைத்து விடுகிற, சொல்லி விடுகிற ஒரு பழக்கத்துக்குள்ள நாம வந்துடணும். ஏனென்றால் இங்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு ஒரு வார்த்தை அதிகமாய் பேசுகிற ஒன்று, அது ஐடி செக்டர்ஸா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பெரியவங்க என்ன மன அழுத்தத்தை கொடுக்காதப்பா, மனசுல ஒரு பாரமா இருக்குது, மன வேதனையில இருக்கிறேன். இன்னைக்கு அப்படி எல்லாருமே அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ்ங்கிறத யூஸ் பண்றாங்க. சின்ன பிள்ளைகள் கூட மன அழுத்தம் அதிகமா இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இன்னைக்கு சொல்லுது. ஏன் இந்த மன அழுத்தம் வருது? எதிர்காலத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை கிடையாது, எடுத்ததுக்கெல்லாம் பயம், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள வந்துருச்சுது. ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சுன்னா அவைகள்லாம் இருக்காது. ரட்சிக்கப்படும் பொழுது வேலை இல்லைனாலும் கவலை இருக்காது, இந்த சாப்பாடு இல்லைனாலும் கவலை இருக்காது, நாளை தினத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா உள்ள இயேசு வந்துருந்தார், இயேசு இருக்கிறார், போதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஏன்னு சொன்னால் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்லை. இயேசுடைய சமூகத்தில், ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளோ ஃபாஸ்டஸ்டா வேலை செஞ்சாலும், வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் சரி, எதை செஞ்சாலும் ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்கார நேரம் தான் இன்னைக்கு மனுக்குளம் சொல்லுகிறது. அப்புறம் மன அழுத்தம் எப்படி மாறும்? ஆனால் என்ன பண்ணிட்டா, வீட்டுல இருந்து அழுது கொண்டு இருந்திருக்கலாம். மாறாக ஆலயத்துல வந்து இருதயத்தை ஊற்றுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவள் துக்க முகமா இல்ல. அந்த வருஷத்துல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. நீங்க மனதில் இருக்க பாரங்கள் எல்லாம், உள்ளமதின் பாரங்கள் ஆண்டோட சமூகத்துல வச்சுட்டீங்கன்னு வைங்க, லகுவா மாறிடும். ஆண்டவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. நீங்க நிரம்பி இருங்க, நான் இருதயம் ஃபுல்லான்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டோடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது அவர் நமக்குள்ள வந்து தங்கி இருந்தா, நாளைய தினத்துல தலைக்கே கத்தி வந்தா கூட கவலைப்பட மாட்டோம். ஆகாரம் இல்லைன்னாலும் கவலை இருக்காது. என்ன வயதாயிற்று என்ன அதை பற்றியும் கவலை இருக்காது. கர்த்தர் நடத்துவார்னு சொல்லுவீங்க. ஒரு அருமையான வாலிபர்களுக்காக நடந்த ஒரு கூடுகை. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஃபீட்பேக் கேட்பாங்க. அப்போ வாலிப பிள்ளை சொன்ன காரியம், நான் மன அழுத்தத்தோடு வந்தேன், எடுத்துக்கலாம் பயம், எனக்கு வேலை கிடைக்கல, போற இன்டர்வியூலாம் ஃபெயிலியர், அதனால மன அழுத்தத்துல எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சுது, சுகர் வந்துருச்சுது, தூக்கம் கிடையாது, டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோ, இப்படி இந்த வயசுல மன அழுத்தத்துக்குள்ள போக கூடாது, ஃபீல் ஃப்ரீன்னு சொல்லி பார்த்தாங்க. ஒன்னும் நடக்கல. அந்த மீட்டிங் வந்தேன், ஆண்டவர் தொட்டாரு, என் பாரம் எல்லாம் லகுவா போச்சுது. எனக்கு என்ன விட்டு ஏதோ ஒன்னு விலகி போன மாதிரி ஒரு பெரிய ஃப்ரீனஸ் ஃபீல் பண்றேன். இப்ப எனக்கு கவலையே இல்ல, தலைவலியும் போச்சுங்க, வந்து கழுத்து வலியும் போச்சுது, எல்லாம் தெளிவா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல கொட்டிட்டேன். இப்போ ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார், அவர் பிரசன்னம் எனக்குள்ள வந்துருச்சு, இனி ஆண்டவர் பாத்துக்குவார், நம்பிக்கையோட புறப்பட்டு போறேன் ஒரு சாட்சி சொன்னா. யோசித்து பாருங்க, எத்தனை உண்மை. மன அழுத்தத்திற்கு எவ்வளோ உலக பிரகாரமான மருத்துவ மருந்து சுகத்தை கொடுக்காது. ஆண்டவர் சமூகம், சமூகத்துல இருதயத்தை ஊற்றிவிட கற்றுக்கொள்ளுங்க. உள்ளமதின் பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்க ஆண்டவர் சமூகத்துல கற்றுக்கொள்ளுங்க. அதற்கு பின்பு என்ன? தெய்வீக சமாதான இருதயத்தை நிரப்பும். சந்தோஷம் தானாகவே தொடர ஆரம்பிச்சிடும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காண்பிக்க முடியும். அவனுடைய கருத்துல கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மன அழுத்தத்தோடு மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் அதிகம்ப்பா. ஏதாவது ஒரு காரியம், ஒரு போன் வந்தாலே சிலவங்களுக்கு மன அழுத்தம் வந்துருதுப்பா, பாதிப்பு வந்துருது. சந்தோஷமா இருக்கவங்க ஒரு செய்தி வருகிறது, துக்கமா மாத்தி விடுறது. கேட்கிறதெல்லாம் எனக்கு துர்ச்செய்தியா இருக்குது. எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எதை செய்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி புலம்புகிற கூட்டம் எனக்கு அதிகம். ஆண்டவர் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. யாரெல்லாம் சமூகத்துல வந்து உட்கார்ந்து என் பாரத்தை லகுவாக்கும், என் வேதனையை மாற்றும், என் வியாதியை சுகமாக்கும், என் கண்ணீரை தொடையும், என்னை தொடர்ந்து நடத்துங்க, ஒரு தைரியத்தை கொடுங்கன்னு கேட்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும்பா. ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லட்டும்.
செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் நீர் கிருபை பாராட்டுங்க. பத்துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உள்ளமதின் பாரங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவருடைய பாதத்துல வச்சிருவோம். அவர் ஒருபோது கைவிட மாட்டாரு. அவரை நம்பி ஜீவிப்போம். நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவார். சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.